الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وقال الله تعالى في آية أخرى إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையின் மூலமாக இன்றைய அரசியல் அநாகரீகங்கள் சிலவற்றையும் சில அரசியல் நாகரிகங்களையும் இஸ்லாமிய அரசியல் நாகரிகங்களையும் சில உன்னதமான வரலாற்று நிகழ்ச்சிகளின் பின்னணியிலே நாம் சிந்தனை செய்து பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியான அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அரசியலுக்கான முன்மாதிரி ஏராளமாக இருக்கின்றன. அந்த அரசியல் முன்மாதிரிகளையும் ஏற்று நடப்பதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு அழகு. குறிப்பாக அரசியல் களத்திலே களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் முன்மாதிரிகளை திரும்பி பார்க்க வேண்டும், அதிலிருந்து பாடம் பெற வேண்டும். முடிந்தவரை தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பிரதிபலித்து காட்ட வேண்டும். மக்காவிலே 13 வருடங்கள் தாங்க முடியாத கொடுமைகளை சகித்த பிறகு அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்றிலே நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், மதீனாவிலே அவர்கள் உருவாக்கிய ஒரு பள்ளிவாசலினுடைய நிர்வாக கமிட்டி தலைவர் என்கிற நிலைமையிலோ அல்லது அந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் என்கிற நிலையிலோ அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன பிறகு பள்ளி தலைவர், சமுதாய தலைவர் என்பதையெல்லாம் தாண்டி பெரும்பான்மையான யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் உள்ளடக்கிய மதீனாவாசிகள் வாழக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர் என்கிற நிலையில்தான் நாம் பார்க்கிறோம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போன உடனேயே சில பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அந்த நடவடிக்கைகளை 2 வகையாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளேயே செய்த சில நடவடிக்கைகள், சமுதாயத்திற்குள்ளேயே மேற்கொண்ட சில நடவடிக்கைகள். அடுத்ததாக, முஸ்லிம் சமுதாயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே மேற்கொண்ட சில நடவடிக்கைகள். முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று பார்த்தால், முதலில் மதீனாவிலே இருந்த முஸ்லிம்களிலே 2 பெரும் குலத்தினர்கள் இருந்தார்கள். அவுஸ், ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமுதாயங்கள், பாரம்பரியமான சமுதாயம். ஆனால் இந்த சமுதாயம் 2 கிடையில் தலைமுறை தாண்டிய பகைமை இருந்து வந்தது.
1 வருஷம் 2 வருஷமெல்லாம் இல்லை, 125 வருட பகைமை. குலத்தால் அவர்கள் வேறுபட்டிருந்தார்கள், ஆனால் இஸ்லாமால் அவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனேயே முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்த அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவினர்களுக்கு இடையில் இருந்த அந்த பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். 2 சமுதாயத்தையும் 2 குலத்தினர்களையும் ஒன்று சேர்த்து வைத்தார்கள். இனி குல ரீதியான பாகுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை, உங்களுக்கிடையில் பரம்பரையான பகைமை முடித்து வைக்கப்படுகிறது. இது மதீனாவிலேயே இருந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த வேறுபாட்டை களைந்த விஷயம். அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே செய்த இன்னொரு நடவடிக்கை என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய புலம்பெயர்ந்து வந்த முஸ்லிம்களையும் அவர்களை அரவணைத்து கொண்ட மதீனத்தினுடைய முஸ்லிம்கள், அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்து வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அன்சார்கள் என்கிற பெயரையும் பெறுகிறார்கள். அன்சார் என்று சொன்னால் அதிகமாக உதவி செய்பவர்கள் என்ற அர்த்தம். அன்சர் என்று சொன்னால் ஒரு சூப்பர்லேட்டிவ் வார்த்தை, உதவியிலே அதிகபட்சமாக செய்யக்கூடியவர்கள். அதனுடைய பன்மைதான் அன்சார் என்கிற வார்த்தை. அதீதமான உதவியை செய்யக்கூடியவர்கள். இந்த பெயரை அவர்கள் பெற்றதே மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களை தங்களுடைய சகோதரர்களாக ஆக்கி கொண்டதுதான். அப்போ மக்கத்து முஸ்லிம்களையும் மதீனத்து முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து வைத்தார்கள். மதீனாவுக்கு போன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயம் இதுதான். எல்லோரையுமே இஸ்லாமிய சகோதரத்துவம் என்கிற அன்பு சங்கிலியால் பிணைத்து வைத்தார்கள். இன்றைக்கும் கூட உலகம் முழுவதும் அகதிகளுடைய உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டங்களிலே 80% இஸ்லாமிய சட்டங்கள் தான் பேணப்படுகின்றன. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அகதிகள் பிரச்சனைகளிலே, அவர்களுடைய உரிமைகளிலே 80% நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அகதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அது தனி விவகாரம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச சமுதாயத்திற்குள்ளே இருந்த முதல் நடவடிக்கை, அவர்களுக்கு மத்தியில் இருந்த எல்லா வேறுபாடுகளையும் களைந்து அவர்களை ஏகத்துவத்தின் அடிப்படையில், தௌஹீதின் அடிப்படையில் ஒரே சமுதாயமாக கட்டமைத்தார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு பிறகுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம்களையும் மதீனாவிலேயே இருந்த பூர்வ குடிகள் யூதர்கள் கிறிஸ்துவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்க நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை, அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏகப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அடியெடுத்து வைத்த அடுத்த நொடியில் இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் பிரவேசமும் தொடங்கி விடுகிறது. அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கு நாம் அரசியலிலே பல விஷயங்களை பேசுகிறோம், அரசியலிலே பல கோணங்களிலே ஈடுபடுகிறோம். முஸ்லிம் சமுதாயத்துடைய முன்னேற்றம், உரிமைகளுக்காக வேண்டி அரசியல் களத்திலே இறங்குவது, அல்லது வேறு கட்சிகளினுடைய கரங்களை வலுப்படுத்துகிற நோக்கிலே, அல்லது தனிப்பட்ட ஆதாயங்களின் அடிப்படையிலே, எல்லா வகையிலும் அரசியல் களத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலகளாவிய அரசியலிலிருந்து தேசிய அரசியல் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அரசியல் வியூகம், அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை, அவர்களுடைய அரசியல் நாகரீகம், அவர்கள் அரசியலில் கற்றுத்தந்த பாடங்கள், இவற்றை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக பேசுகிறதே இல்லை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அடியெடுத்து வைத்த அடுத்த செகண்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் பிரவேசம் தொடங்கிவிட்டது. அங்கிருந்து தான் ஆட்சி செய்யக்கூடியவருக்கும் ஆட்சி செய்யப்படுபவர்களுக்கும் இடையிலே கடைபிடிக்க வேண்டிய நியதிகளை, சட்ட திட்டங்களை, சட்ட ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். ஆட்சியாளன்னா அவன் எப்படி இருக்கணும், ஆட்சியாளனுடைய அதிகபட்ச உரிமை என்ன, ஆட்சியாளனுடைய கடமைகள் என்ன, அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாதிரியான எல்லா வகையான சட்ட திட்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி நடைமுறைப்படுத்தினார்கள்.
மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியலை, அதுக்கான தேவையும் இருக்கலை. ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் உலகாலும் ஒரு அரசியல் நெறியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்க முடிஞ்சிச்சு. எல்லா வாய்ப்புகளும் இங்கே கிடச்சிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா பிரவேசம், ஹிஜ்ரத் என்று சொல்லுகிறோமே, அதுவே ஒரு அரசியல் பயணம்தான். அதுவே ஒரு அரசியல் பயணம்தான். காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த சமயத்திலேயே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு முடியாத பல்வேறு வகையான நெருக்கடிகளை, சவால்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்கிற விஷயத்தை அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னேற்பாடாக சொல்லியிருந்தான். மதீனாவில் இருக்கிற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனம் இறங்கியது, ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் கற்றுப்படுக்கிறான். நபியை இப்படி பிரார்த்தனை செய்துங்கள், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, என்னை எங்கிருந்து நீ வெளியேற்றினாலும் உண்மையோடு வெளியேற்றுவாயாக, எங்கே நுழைய செய்தாலும் உண்மையோடு நுழைய வைப்பாயாக, உன் தரப்பிலிருந்து ஒரு அதிகாரத்தை எனக்கு தந்தருள்வாயாக, எனக்கு பக்கபலமாக, நசீர், எனக்கு உறுதுணையாக இருக்க வகையிலே. எனக்கு உறுதுணை என்று சொன்னால், எந்த சத்திய இஸ்லாத்தை இந்த துனியாவிலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நீ என்னை இறுதி தூதராக நியமனம் செய்திருக்கிறாயோ, அந்த பணியை நான் சரியான முறையிலே, முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கு உன் தரப்பிலிருந்து ஒரு அதிகாரத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று கேளுங்கள் நபியே என்று அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அப்படியானால் மதீனாவுக்கு போவதற்கு முன்னமேயே ஒரு அரசியல் ரீதியான பயணமாகவே இருந்தது அது என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உடனேயே அரசியல் நடவடிக்கைகள் எடுத்தார்கள். சுல்தான் என்று சொன்னால் அரசியல் அதிகாரம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் லாங்குவேஜில் சொல்வதாக இருந்தால் பவர், சக்தி. எடுக்கப்படுகிற எந்த சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம், அதற்கு பேர் தான் சுல்தான் என்கிற அரபு வார்த்தை. அப்படி பார்க்கிற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் பயணமே ஒரு அரசியல் பயணம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனேயே எல்லா அதிகாரமும் இந்த அகிலத்தையும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். இங்கிருந்து தான் இஸ்லாத்தினுடைய அரசியல் கொள்கை வகுக்கப்படுகிறது. மனுஷனாக இருக்கக்கூடிய எவனுக்கு இந்த பூமியில் எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கலாம். இந்த உலகத்திற்கோ இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டினுடைய எந்த பகுதிக்கும் யாரும் ஏகாதிபதியாக இருக்க முடியாது. அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்குமான அதிகாரி. அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். அந்த வகையில் அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே ஆட்சியாளன். அந்த வகையில் அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா அதிகாரமும். இந்த கொள்கை முழக்கத்தோடு, வேறு வகையில் சொன்னால் இது ஒரு ஏகத்துவ எழுச்சியோடு அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்படுவது என்கிற ஒரு வலிமையான அரசியல் கோட்பாட்டோடு ஏராளமான அரசியல் பண்புகளையும் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்குள்ளாக வகுத்து முதல் ஆட்சியாளராக, முன்மாதிரி ஆட்சியாளராக வாழ்ந்து காட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் இப்படி அரசியல் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? இப்போ அவர்களுடைய நடவடிக்கையில் 1-2 இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களோடு ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். முதலிலே இந்த ஆட்சி தலைவர் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பர்சனல் லைஃப். ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் ஆட்சியை பொறுத்த வரைக்கும், அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர் என்கிற வகையிலே அவர் எப்படி இருந்தார், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, அங்கிருந்து நாம் பார்க்கலாம். மதீனாதான் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகரம். மஸ்ஜித் நபவி தான் செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம்.
அது இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வழிபாடுகளை மட்டும், ஐவேளை தொழுகைகளை மட்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இருக்கவில்லை. அதுதான் சட்டமன்றம், அதுதான் செக்ரட்டரியேட் மஸ்ஜித் நபவி. அதற்கு பக்கத்திலே ஈச்சமர நாரினால் வேயப்பட்டிருந்த ஒரு குறுகலான குடிசைதான் ஆட்சித்தலைவருடைய வீடு. வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. 3 நாட்கள் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரிந்ததில்லை. விளக்குக்கு எண்ணெய் இல்லை, அதனால் வீட்டில் வெளிச்சம் இல்லை. பைத்துல் மால் என்கிற பொது சொத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை அனுபவிப்பதற்கு நபிகளாருடைய குடும்பத்திற்கு ஆயுள் கால தடை. ஆட்சி தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே தங்களிலிருந்து அந்த இஸ்லாமிய ஆட்சியின் நாகரிகத்தை எடுத்து வைக்கிறார்கள். எளிமை ஆனால் கம்பீரம், வறுமை ஆனால் நிதானம். கட்டளை போட்டால் கேட்டு நடப்பதற்கு 1000 தொண்டர்கள், ஆனாலும் கூட அவர்கள் ஒருவரை கூட தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தியதில்லை. அவர்களாக முன்வந்து அன்னலாரின் மீதான அதீதமான பாசத்தின் அடிப்படையில் பிடிவாதமாக வலுக்கட்டாயமாக சில பல பணிவிடைகளை செய்திருக்கிறார்கள். அதுவும் கூட ஆட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் அல்ல, சக முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்யுகிற உதவி என்கிற அடிப்படையில். அது செய்யலாம், யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யலாம். அந்த அடிப்படையில் சக முஸ்லிமாக சிலரிடமிருந்து சில உதவிகளை பெற்றுக்கொண்டார்களே தவிர, ஆட்சி தலைவர் எனக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும், எனக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் ஒரு தொண்டரையும் ஒரு சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியதில்லை. நபிகளாருடைய அரசியல் வாழ்க்கையில் அவங்களுடைய தனிப்பட்ட பண்பு இப்படித்தான் இருக்கிறது. இந்த பண்பு மிக சுருக்கமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதை கேட்கிற சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் யாராவது நினைவுக்கு வந்தால் அதில் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் அரசாங்க சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கோணத்திலே. அடுத்ததாக இன்னொரு கோணம், மக்கள் நல அரசுதான் மாணவியின் ஆட்சி தத்துவம், வெல்ஃபேர் ஸ்டேட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருந்தது. இன்றைய ஆட்சி அது தேசிய அளவில் நடைபெறுகிற ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது மாநில அளவில் நடைபெறுகிற ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மக்கள் நலன் என்பதெல்லாம் எப்பொழுதோ காணாமல் போய்விட்டது. ஆட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நலன்களுக்காக வேண்டித்தான் மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். வேறு வகையில் சொன்னால் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், பாராளுமன்றத்தில் பேசப்படுகிற விஷயங்கள், அங்கு விவாதம் செய்யப்படுகிற விஷயங்கள், தாக்கல் செய்யப்படுகிற மசோதாக்கள் எத்தனை சதவீதம் மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களாக இருக்கின்றன என்று பாருங்கள். மாநிலத்திலும் பார்க்கலாம், மாநில சட்டமன்றத்திலே எவையெல்லாம் விவாத பொருளாக்கப்படுகின்றன என்பது இன்றைக்கு கேலி கூத்தாக இருக்கிறது. ஒரு சரியான தொகையை உரிய முறையில் சொல்ல தெரியாதவர் நிதியமைச்சர். இதுதான் மாநிலத்தினுடைய நிலைமை. அதை சுட்டிக்காட்டினால் நான் இப்படித்தான் பேசுவேன், கேட்கிறாந்தா கேளு, கேட்காட்டி போ என்கிற ரீதியில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் பேசினால் இது எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த பின்னணியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி தத்துவத்தை பார்க்கிறோம், நடைமுறையை பார்க்கிறோம். அது மக்கள் நலன் சார்ந்த அரசு. சமுதாயத்தில் காணப்பட்ட வறுமையை ஒழிக்கக்கூடிய நோக்கிலே ஜகாத் என்கிற ஏழை வரி, சதக்கா என்கிற தான தர்மம், இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் முதலாவதாக. அடுத்ததாக உழைத்து வாழ வேண்டும், யாரும் கையேந்தி வாழக்கூடாது என்கிற அடிப்படையிலே உழைப்புக்கும் உழைப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்தி மதீனாவில் எங்குமே வறுமை இல்லை என்கிற நிலைமையை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக வட்டியை ஒழித்து கட்டினார்கள், மக்களை சுரண்டக்கூடிய வட்டியை ஒழித்து கட்டினார்கள்.
இனி நாம் இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய மது கொள்கையை கடுமையாக எதிர்த்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மதுவை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள முடியும். வீடு தேடி இன்னைக்கு வரும், ஜொமேட்டோ மாதிரி. அரசாங்கமே மதுவை வீடு தேடி வர வைப்பதற்கான ஆப் தயார் பண்ணிவிட்டது. அடுத்ததாக இங்கே மக்களை சுரண்டக்கூடிய லாட்டரி வர இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனேயே மக்கள் நலன் அரசு என்கிற அடிப்படையிலே ஜகாத் நடைமுறைப்படுத்த வேண்டும். சதக்காக்கள் வலியுறுத்தப்பட்டன. வட்டி முழுமையாக ஒழித்து கட்டப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனா மாநகரமே பாரம்பரிய யூதர்களுடைய பொருளாதார பிடிக்குள் தான் இருந்துச்சு. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் வட்டியை பின்புலமாக கொண்டு வாழ்பவர்கள். வட்டியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அதில் பல நுட்பங்களை எல்லாம் செய்து மக்களை சுரண்டி கொடுக்கக்கூடியவர்கள். மதீனாவிலும் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சித்தலைவராக வந்தவுடனேயே மதீனாவுடைய எல்லைக்குள் வட்டி வாங்குவது கிரிமினல் குற்றம் என்று அறிவித்தார்கள். அது சாதாரணமான சிவில் பிரச்சனை அல்ல, கிரிமினல் குற்றம் என்று அறிவித்தார்கள். மதீனாவில் எல்லைக்குள் யாரும் வட்டி வாங்கக்கூடாது. அப்ப மக்களை சுரண்டி ஒரு அரசாங்கம் செயல்படுமானால் அது மக்கள் நலன் அரசாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மதுவாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து தனிமனித பணக்காரர்கள் வளர்வதற்காக வட்டி மாதிரியான அமைப்புகளையோ அல்லது லாட்டரி மாதிரியான அமைப்புகளையோ கொண்டு வந்தால் என்று சொன்னால் ஒருபோதும் இதனை மக்கள் நலன் அரசு என்று சொல்லவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை ஒழித்து கட்டினார்கள். அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள், அதிலும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பல கிரிமினல் குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள். செய்துவிட்டு அது இயல்பு என்கிறார்கள், நார்மலைஸ் செய்கிறார்கள். சமூக குற்றங்கள், அது ஊழலாக இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், கடத்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை என்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் சாதாரணமாக்கி விட்டார்கள். மக்கள் அதனை சாதாரணமாக கருத தொடங்கி இருக்கிறார்கள். வெகு இலகுவாக போதை பொருள்கள் பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதையினுடைய வெளிப்பாடாக மாணவர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப எல்லாமே நடக்கிறது. அதற்கு முன்னோடியாக கோவையும் இருக்கிறது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் மலிந்து கிடந்த குற்றங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் அடியோடு அகற்றுவதற்காக ஆழமான சட்டங்களை வகுத்தார்கள். அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் வாழ்வுரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தினார்கள். தீமைகளுக்கு எதிரான போராட்டம் என்கிற ரீதியிலே எல்லா வகையான சமுதாய கொடுமைகளையும் ஒழித்து கட்டுவதற்காக ஒரு புரட்சியை செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் வெகு சர்வசாதாரணமாக போயிருக்கக்கூடிய அடக்குமுறை, அராஜகம், ஆதிக்க குணம், மனிதநேயம் இல்லாத இழிகுணங்கள், சதி, சந்தர்ப்பவாதம், சூழ்ச்சி, கயமைத்தனங்கள் எல்லாம் மிகைத்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுருக்கமாக சொன்னால் எந்த பாவமும் பாவமே இல்லை என்கிற மனப்போக்கு கொண்டிருந்த ஒரு சாக்கடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மது அரசாங்கத்துடைய பிரதானமான வருமான வழிகளிலே ஒன்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாட்களிலே பூரண மது விலக்கை நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மூலமாக அது நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம்தான் மக்கள் நல திட்டமாக இருக்க முடியும் என்பதை அந்த மதுவிலக்கு சட்டத்தின் மூலமாகவே நிரூபித்து காமிச்சாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த சட்டம் போட்டாலும் கள்ளத்தனமாக மது போதைப் பொருள்கள் பயன்பாட்டு இருக்கத்தான் செய்யும். ஆனால் படைச்ச ரப்புக்கு அடிபணிய வேண்டும் என்கிற ரீதியிலே ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி யாரும் செயல்பட முடியாது என்று சொல்லி இறை நம்பிக்கையோடு சேர்ந்த சட்டங்களை வடிவமைத்து கொடுத்தார்கள். அந்த வகையில் அரசியல் துறையை எந்த அளவுக்கு மேம்படுத்தினார்கள் என்று சொன்னால், அரசியல் சாசனத்தை உருவாக்கினதில், நேர்மையான அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தின விஷயத்தில்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத புது விதியை ஏற்படுத்தினார்கள். நேர்மையான ஆட்சி முறை, அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒழுக்கமான நடைமுறைகள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இபாதத்துன்னு சொன்னாங்க. நேர்மையாக ஆட்சி செய்வதும் அந்த நேர்மையான ஆட்சியின் கீழே நேர்மையாக குடிமக்களாக இருப்பதும் இபாதத் என்று சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறது மட்டுமல்ல இபாதத், அரசியலிலே நேர்மையாக நடந்து கொண்டால் அதுவும் இபாதத் என்று சொன்னார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், நேர்மையான ஒரு ஆட்சியாளன் நிழலே இல்லாத அந்த மறுமையிலே அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலிலே இளைப்பாறுவான். அப்போ நேர்மையான ஆட்சியும் நேர்மையான ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து. அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாக்க இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க? நாளைக்கு மறுமையிலே நிழலே இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் நிழல் கிடைக்கக்கூடிய 7 பேர்களிலே நீதியான ஆட்சியாளன் ஒருவன். அப்படியானால் ஆட்சியிலே நேர்மையும் நீதியும் இபாதத்தினுடைய கான்செப்ட் அப்படித்தான் கொண்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு மகத்தான பணி, அரசியலிலே மிகப்பெரிய உந்துதலை தரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். அரசியலிலே நீதியாக நேர்மையாக செயல்பட்டால் அவன் ஆட்சியாளனாக ஆக முடியாவிட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹுடைய அரிசின் கீழே நிழலிலே இடம்பெறுவான் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் என்பது மத அரசியல் அல்ல, மனிதாபிமான அரசியல். பல்வேறு கொள்கை கொண்டவர்களோடு பல்வேறு இனத்தவர்களோடு வாழ வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை மதீனாவில் ஏற்பட்ட சமயத்தில் அத்துணை மாற்று மதத்தை சார்ந்த அனைவர்களையும் அழைத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இணக்கமான ஒப்பந்தங்களை உருவாக்கி இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் சிறுபான்மை மக்களாக வாழக்கூடியவருடைய உரிமைகளை உறுதி செய்தார்கள். ஆட்சி முஸ்லிம்களுடையது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் வலுக்கட்டாயமாக யார் மீதும் திணிக்கப்படவில்லை. ஒரு முஸ்லிம் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவன் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல இஸ்லாமிய அரசியலுடைய நிலைப்பாடு. இங்கே அப்படித்தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே முஸ்லிம்கள் பெருகிவிட்டால் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்கள். ஒரு கால் அப்படி ஒன்று நடக்குமானால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான அநியாயமான ஆட்சியாக இருக்காது. இந்துக்களுடைய உரிமைகளையும் இந்துக்களுடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் தரக்கூடிய அரசாங்கத்தான் இந்தியாவில் அமையக்கூடிய இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும். அதுதான் இஸ்லாமிய அரசியலுடைய நாகரீகம். மதீனாவில் அதைத்தான் பார்க்கிறோம். மதீனாவில் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் சிறுபான்மையான ஆனார்கள் ஒரு கட்டத்தில். அப்போ அவர்களுக்கான மத உரிமைகள் முழுமையாக கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே அரசியல் சாசனத்தில் எழுதிவிட்டார்கள். மதீனாவினுடைய அரசியல் சாசனம், இஸ்லாமிய அரசியல் சாசனத்தில் மதீனாவுக்குள் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த யாருடைய வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்பட மாட்டாது. அவரவருடைய வழிபாடுகளை அவரவருடைய பாரம்பரிய வழிபாட்டு தலங்களிலேயே, கனீஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய வழிபாட்டு தலம், அதே மாதிரி கிறிஸ்தவருடைய வழிபாட்டு தலம் அப்படியே இருக்கும். ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிதான், அல்லாஹ்வுடைய ஆட்சிதான். ஆனால் அவர்களுடைய ஆட்சியிலே மாற்று மதத்தவருடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார்கள், எந்த வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்பட மாட்டாது, எந்த வழிபாட்டு தலத்தின் எந்த பூசாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அவரவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை மதீனாவிலேயே நிறைவேற்றலாம். நாம் இப்போ பார்க்கும்போது இன்னொரு யோசனையும் பண்ணணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய வழிபாடுகளுக்கு இஸ்லாமிய அரசியலை ஏற்பாடு செய்து கொடுத்ததன் மூலமாக சிறுக்குக்கு வழி வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னானாக்கா, இஸ்லாம் என்பது அவர்களாக புரிந்து வர வேண்டிய விஷயம். லா இக்ராஹ ஃபித்தீன், இறை மார்க்கத்தை மேற்கொள்கிற விஷயத்தில் எந்த கம்பல்சனும் இல்லை என்பது குர்ஆனுடைய வாக்கு. நீயாக புரிந்து இஸ்லாத்திற்கு வந்தால் வா, வராவிட்டால் நீயாச்சு உன்னை படைச்ச ரப்பும் ஆச்சு. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை உண்டு. அந்த வகையில் மிகப்பெரிய அளவுக்கு பல ஒப்பந்தங்களை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அரசியல் மாண்புகளிலே ஆளக்கூடியவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையில எந்த வேறுபாட்டையும் ஏற்றத்தாழ்வை வைக்கல. எல்லாருமே சமமானவர்கள் என்கிற சமத்துவ பண்பாடு, ஆண்டானுக்கும் அடிமைக்கும் நீதி ஒன்றுதான் என்கிற சமநீதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளிலே நிறைய பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒப்பந்தக்காரன், அதாவது முஸ்லிம் அல்லாத குடிமகன், இஸ்லாமிய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒப்பந்தக்காரர்கள். என்ன ஒப்பந்தம்? இந்த ஆட்சியின் கீழே அவர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் உண்டு என்கிற ஒப்பந்தத்தின் கீழ் வருபவர்கள். அந்த அடிப்படையில் சொல்வார்கள், ஒப்பந்தக்காரன் முஸ்லிம் அல்லாத குடிமகன் ஒருவனுக்கு ஒரு முஸ்லிம் அநீதி இழைத்து விட்டால், அல்லது அவனுடைய உரிமையை பறித்தால், அல்லது அவனுடைய சக்திக்கு மீறிய சுமைகளை அவன் மீது சுமத்தினால், அல்லது அவனுடைய பொருள் எதையாவது பலவந்தமாக எடுத்துக்கொண்டால், நாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொடுமை இழைத்த அந்த முஸ்லிமுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற வழக்கிலே கொடுமை இழைக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாத குடிமகன் சார்பாக நான் வாதாடுவேன். நான் முஸ்லிமுக்கு நான் வக்கீலா மாறுவேங்கிறாங்க. எங்க? இந்த கோர்ட்டில் இல்லை, உலகத்தினுடைய கோர்ட்டில் இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோர்ட்டில் ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு எதிராக உரிமைகளை பறித்தால் என்னவெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஒரு முஸ்லிம் நான் முஸ்லிமுக்கு அநீதி இழைத்தால், அவனுடைய உரிமையை பறித்தால், அவனுடைய சக்திக்கு மீறிய சுமைகளை அவன் மீது சுமத்தினால், அவனுடைய பொருள்களை எதையாவது பலவந்தமாக எடுத்துக்கொண்டால், நாளைக்கு முஸ்லிமுக்கு எதிராக, இந்த கொடுமை இழைத்த முஸ்லிமுக்கு எதிராக நான் முஸ்லிமுக்கு ஆதரவாக நான் வக்கீலா மாறுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? முதலாவதாக, இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் வாழக்கூடிய சிறுபான்மை மதத்தவருடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை, அவருடைய மானத்தை காக்க வேண்டும். அதில் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் முஸ்லீம், அதனால எங்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட மாட்டாது, உரிமைகள் காக்கப்பட மாட்டாது. எக்கோட கெட்டு போங்கன்னு முடியாது. முஸ்லிம் குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்குமோ அதே உரிமை முஸ்லிம் அல்லாத குடிமகனுக்கும் உண்டு. பாருங்கள், ஒரு முஸ்லிம் செய்த திருட்டு குற்றத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி, ஒரு முஸ்லிம் செய்த திருட்டு குற்றத்தை ஒரு யூதர் மீது அபாண்டமாக சுமத்துவதற்கு சில முஸ்லிம்கள் முயற்சி பண்றாங்க. திருடுனது முஸ்லிம், ஆனால் அந்த குற்றத்தை யார் மேல சுமத்துறாங்க? முஸ்லிம்கள் ஒரு யூதர் மேல அபாண்டமாக சுமத்துகிறார்கள். அந்த முயற்சி நடந்த சமயத்தில் திருக்குரான் ஷரீஃபில் 4வது அத்தியாயத்தினுடைய 105 முதல் 113 வரையான வசனங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் யூதருக்கு சாதகமாகவும் இறங்கியது. எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மத அரசியலை பார்க்க முடியுமா? மனிதர்களுடைய உரிமைகளை பேணுகிற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மத அரசியல், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் அல்ல. பாருங்க, இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே உங்கள் அளவில் நாம் இந்த குர்ஆனை சத்தியத்தோடு இறக்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு? லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக. இது ஒரு சட்ட புத்தகம். திருக்குர்ஆன் என்பது மையத்துடைய தலைமாட்டில் வச்சு ஓதுறதுக்காக வேண்டி அல்ல, புண்ணியத்திற்காக வேண்டி நன்மையை தேடி ஓதுகிற ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சட்ட புத்தகம், அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் எதற்காக வேண்டி உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் தெரியுமா? இதன் அடிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில், பைனல் முஸ்லிமீன் இல்லை, முஸ்லிம்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்கான சட்ட புத்தகம் அல்ல. மனிதர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த சட்ட புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். வலா தகுன்னில் ஹாயினின் ஹசீமா, ஒருபோதும் நீங்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு வாதாடக்கூடியவராக இருக்கக்கூடாது. தப்பு செஞ்ச ஒரு முஸ்லிம் அதை அநியாயமாக ஒரு யூதர் மீது சுமத்தப்பட ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு சொல்வதற்கு சமயம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை விரிவாக பார்க்கலாம். இந்த வசனமும் சரி, இந்த வசனங்களுடைய வழிகாட்டுதலும் சரி, ரொம்ப ரொம்ப அற்புதமானவை. அன்புக்குரியவர்களே, இங்க யூதருக்கு சாதகமாக 105 113 வரைக்கும், அதில் ஒரு முதலாவது வசனத்தை மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன். 105வது வசனம் 4வது அத்தியாயத்தில் 113வது வசனம் வரைக்கும் யூதருக்கு சாதகமான வசனங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான வசனங்கள். ஏனென்றால் முஸ்லிம் தப்பு செஞ்சிருக்கிறாங்க, திருடி விட்டு அபாண்டமாக ஒரு யூதர் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கிறார்கள். நீங்கள் குற்றவாளிகளுக்கு வாதாடக்கூடியவராக இருக்கக்கூடாது, வக்கீலாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான்.
அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்துக்கு பிறகு திருடிய முஸ்லிமுக்கு தண்டனையும் வழங்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மத தலைவராகவோ சமுதாய தலைவராகவோ இருக்கல, ஒரு இன சமுதாய தலைவராக இருக்கல. மனித சமுதாயத்தில் அல்லாஹ்வினுடைய நீதியை நடைமுறைப்படுத்தி ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டிய அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளராக இருந்தார் அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது. நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த திருக்குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹதீத் என்று சொல்லக்கூடிய 57வது அத்தியாயத்தின் 25வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுவான், நபிமார்கள் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டதே நீதியை நிலைநிறுத்துவதற்காக, மக்கள் மத்தியில் நீதியை நிலைநிறுத்துவதற்காக. லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நாம் தெளிவான ஆதாரங்களை கொடுத்து இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம். வஅன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப், அவர்களோடு வேதத்தையும் இறக்கி வைத்தோம். வல் மீசான், தராசையும் கொடுத்து அனுப்பினோம். தராசுனா வேயிங் மிஷினா இல்லை, நீதி என்கிற தராசையும் கையில் கொடுத்து அனுப்பினோம். எதுக்கு? லியகூமன் நாசு பில் கிஸ்த், மனிதர்கள் அனைவரும் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இறை தூதர்கள் ஆட்சியாளர்களாக இருந்து அனைத்து மக்களுக்குமான நீதியை பெற்றுத்தர வேண்டியது இறை தூதர்களுடைய டியூட்டி. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் லியகூமல் முஸ்லிமீன பில் கிஸ்த் என்றல்ல, முஸ்லிம்கள் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல. முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ மனிதர்கள் அனைவரும் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு தகுந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடிய முஸ்லிம்களுக்கு தண்டனை அளித்ததன் மூலமாக இது மனிதர்களுக்கு நீதியை பெற்றுத் தருகிற அரசாங்கம், இது அல்லாஹ்வுடைய ஆட்சி முறை. முஸ்லிம் அல்லாதவன் என்கிற வேறுபாடு அல்ல, குற்றவாளி குற்றம் நிரபராதி, அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சி பார்க்கும் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். சுருக்கமாக சொல்வதான சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் பண்பாட்டை, நாகரீகத்தை, இதனை பார்க்கிற சமயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். நான் அதனை தனியாக சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை. இன்னொரு கோணத்தை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகர மக்களுடைய கொடுமைகள் தாங்காமல் தான் மதீனாவுக்கு போனாங்க. ஆனால் மதீனாவில் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கிற சமயத்தில் மக்காவினுடைய மக்கள் வறட்சியின் காரணமாக, பஞ்சத்தின் காரணமாக பட்டினியாக இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு தானிய குவியல்களோடு ரிலீஃப் கமிட்டியை அனுப்பி வச்சாங்க. முஸ்லிம்கள் அத்துணை பேரையும் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவருடைய கொடுமை தாங்காமல் தான் மதீனாவுக்கே வந்திருக்கிறோம், படட்டும், அவர்கள் அப்படித்தான் வேண்டும், எங்களை கொடுமைப்படுத்தியவர்கள் பட்டினியால் சாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. ஆட்சியாளராக மாறின பிறகு மதீனாவிலிருந்து ரிலீஃப் கமிட்டி போகிறது, மக்காவுக்கு போகிறது. யாருக்கு? முஸ்லிம்களை கொடுமை செய்தவர்களுக்கு. இன்றைக்கு நாம் அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கும் கட்டி காக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய தூண்டுதல் காரணமாக முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையான கொடுமைகளை இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ தீவிரவாதிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய நபிகளாரை பின்பற்றி பாரம்பரிய குணத்தை, அரசியல் பண்பாட்டை, நாகரீகத்தை காட்டாமல் இருப்பதில்லை, காட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அரசியலிலே சிறந்த முன்மாதிரி. இந்த அரசியல் பாடங்கள் மனிதாபிமான நடவடிக்கையோடு முடிந்துவிடக்கூடாது என்பதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினது ஒரு மத அரசாங்கத்தை அல்ல, இறை ஆட்சியை உருவாக்கினார்கள். முஸ்லிம் அரசாங்கத்தை அல்ல, இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்கி காட்டினார்கள். கொள்கையிலே உறுதி, மனசில் இளகிய தன்மை, இதுதான் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய சிறப்பு தன்மை. அன்புக்குரியவர்களே, இப்போ நாம் இந்த இடத்துல தற்காலிகமாக நிறுத்தலாம். இதன் தொடர்ச்சி அடுத்த வாரமும் வேறு பல உன்னதமான இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே கேள்விப்பட்டிருக்காத பல விஷயங்கள். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார், எப்படி ஆட்சி நடத்துவார், ஆட்சி என்றால் என்ன, மக்கள் நல அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான முன்மாதிரிகளை கொண்ட, அற்புதமான சம்பவங்களை கொண்ட பல செய்திகள் அடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையில் நம்முடைய தார்மீக கடமை என்ன தெரியுமா, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? இன்றைக்கு அரசியலிலே அநாகரீகங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாமிய அரசியலினுடைய
அரசாங்கத்தினுடைய இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அரசியல் நாகரிகங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த நடைமுறையின் அடிப்படையில் அடுத்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அது நம்முடைய தார்மீக பொறுப்பாக, கடமையாக இருக்கிறது. கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.